கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு செம்மொழி நாள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிப்பதற்கிணங்க இந்த மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகள் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு மொத்தமாக 30 நிகழ்ச்சிகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 8ஆம் நிகழ்வாக 15 கருணை இல்லங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியை மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தாமல் முழுமையாக தானே இந்த நிகழ்வுக்குண்டான அனைத்து முறையும் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு உங்களை எல்லாம் காணுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற கொடுக்கின்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை திறமையோடும் அந்த நிகழ்வில் பயன்படக்கூடிய பயனாளிகள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற நிலையில் உள்ளவர்களாகவும் முதல்வர் அவர்கள் வருகின்ற நிகழ்வு என்றாலும் சரி, துணை முதல்வர் நிகழ்வு என்றாலும் சரி, வரவேற்பு கொடுப்பதில் ஒவ்வொரு நிகழ்வுகளில் புதுமையை புகுத்துகின்ற 24 மணி நேரமும் கைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த இனிய மாநகராட்சி மாமன்றத்துடைய உறுப்பினர், கல்வி நிலைக்குழுவுடைய உறுப்பினர், சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர், அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் இனிய தந்தை நாகரமணன் பிரபாகரன் அவர்கள், அதேபோல் இந்த மாவட்டத்துடைய மற்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை கணக்கிட்டால் எந்த பணியை வந்தாலும் அந்த பணியை ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்ற வார்த்தையை பாரதிய கண்ட கனவை உருவாக்குகின்ற ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரை பகுதியாக இந்த 51 பகுதிகளில் நிகழ்கிறது என்றால் அந்த வார்த்தைக்கு மிகை இல்லை. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கருவிருந்து திறம்பட தன்னுடைய சொந்த செலவிலே அந்த கருவிருந்தை பெருமையோடு நடத்தி காட்டிய என்னுடைய இனிய தந்தை அன்பிற்குரிய உமா அவர்கள், அதே போல் ஏற்றுக்கொள்கின்ற நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தனக்கு வருகின்ற கடிதத்தை யாரும் அறிய மாட்டார்கள் என்று ஒழித்து வைத்திருந்தாலும் நிகழ்ச்சியை நல்ல முறையை நடத்தி காட்டுகின்ற வல்லமை பெற்ற அன்பிற்கினிய மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே, அன்பிற்கினிய இனிய தந்தை பொற்குடி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பார்வையாளராக வருகிறது அமுதா அவர்களே, அதே போல் நல்லதொரு கருவிருந்தை கடந்த வாரம் நடத்தி காட்டிய அன்பிற்கினிய பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே, இந்த பகுதிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் பகுதி செயலாளர்களுக்கு என்ன பொறுப்பு என்பதை உணர்ந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதிகள செயலாளர்கள் அருமை தம்பி நாகராஜன் அவர்களே, அன்பிற்கினிய டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, மாவட்ட ஆதிதிராவிட நலப்பிரிவுடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய தம்பி எல்பிஎஃப் மோகன் அவர்களே, மாவட்டத்துடைய மீனவருடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய இனிய நண்பர் ஆயிரம் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் யார் வந்தாலும் உதவியாளராக மாறிவிடுகின்ற சீனிவாசன் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய லால் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை தம்பி ரகு அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை என்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் இளையர்ணா அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய டிவி சதீஷ்குமார் அவர்களே, நிகழ்வுடைய பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் புதுக்குழு அழைவழிக்கு தந்திருக்கின்ற அருமையண்ணன் இந்திரஜித் அவர்களே, வட்ட செயலாளர் அன்பிற்கினிய எம் சேகர் அவர்களே, தம்பி கமல் அவர்களே, இந்த மண்டல குழுவுடைய தலைவர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு ஒதுக்கீடு தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய நெப்போலியன் அவர்களே, நான் வருகின்ற போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அருமை தம்பி கோவிந்த் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி
மருத்துவர் பூர்ணிமா அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய அருமையண்ணன் பெருமாள் போன்ற அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, தொகுதியை ஒருங்கிணைந்து சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற ஏதோ புது பேர் வச்சார் அமராவதி. நான் அமராவதி 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 அருமையான ஜோசப் சாமுவேல் அவர்களே, பங்குதாரர் அவர் அப்படி சுற்றுறாரு, இப்படி சுற்றுறாரு, அந்த கால் வாங்குறாரு, அந்த கால் வாங்குறாரு. அது அவரும் வேற வர்றவங்களாம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறவங்க வேற போகணும். சரி, எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் நாம் மாற்றுகின்ற பணியால் பெருமையும் புகழும் இந்த இயக்கத்திற்கு கிடைக்கிறது என்றால் அந்த புகழுக்கு சொந்தக்கார எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்த தொகுதியினுடைய மாவட்டத்துடைய இளைஞர் துணை அமைப்பாளர் அருமைத்தம்பி பாலமுருகன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அன்றைக்கினிய அருமையண்ணன் லோகநாதன் அவர்களே, அன்றைக்கினிய வீரா அவர்களே, அன்றைக்கினிய அருமைத்தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அதே போல் அருமையண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை செய்து தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் அருமையண்ணன் சண்முகம் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றியுரை எழுத இருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அன்றைக்கினிய ஜாவித் கான் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, திறமையாக இந்த அரங்கத்தை கவிதை மழையில் நடைய வைத்திருக்கின்ற பெரும் செல்வந்தர் அன்றைக்கினிய அருமையண்ணன் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு குறைந்தபட்சம் ஒரு 35 ஆண்டுகள் பின்னி பிணைந்திருக்கின்ற பல்வேறு காலகட்டங்களில் எங்களுக்கு சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் என்று வருகின்ற சூழ்நிலையில் அப்போதைய சூழ்நிலையில் தலைமைக்கு உடனுடன் எடுத்துச் சொல்லி நியாயத்தின் பால் நின்று இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்பதற்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணத்தாக இருந்த என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாழ்நாளில் என்னாலும் நான் நடக்க முடியாத பங்கேற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பாமல் ஒரே ஒரு சொல்லோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. ஆட்சி கட்டிலே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் ஆட்சியின் சார்பில் செய்யப்படுகிற நலத்திட்டங்களோடு டாடா பாய் பாய் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் ஆட்சி கட்டிலே இருக்கின்ற ஒரு இயக்கம் ஆட்சியின் சார்பில் இருக்கிற நலத்திட்டங்களை தவிர்த்து தங்களுடைய சொந்த உழைப்பால், தங்களுடைய தொழில் திறமையால் பெறுகின்ற ஊதியத்தை, பெறுகின்ற லாபத்தை, பெறுகின்ற பொருளாதாரத்தை இப்படி ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு, இயலாத நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவுகின்ற ஒரு இயக்கம் தமிழகத்திலே இருக்கிறது என்றால் முன்னாடியான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றம்தான் பதிவு செய்து இந்த இயக்கத்திற்கு என்னாலும் உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுங்கள். உங்களுடைய ஆதரவு கரங்கள் இந்த இயக்கத்தை நோக்கி நீண்டால்தான் ஆதரவு கேட்டு அதய குரல் கொடுக்கின்ற அனைவருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் அன்பு தலைவர் இருப்பார் என்பதை இப்படிப்பட்ட பெருமைகளை தன்னுடைய சொந்த பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற
அன்பு தங்கை நாகவல்லி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கால் உணரவும் கடல் நீர் உணரவும் கலைஞர் புகழ் மங்காமல் இருக்கும் என்பதை நிலைநிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தின் லட்சிய ரேகை மரியாதைக்குரிய தலைவர் மீது கவியை பூசியும் புதிய பூசியும் கொண்ட ஒப்பற்ற சட்டத்துறை அமைச்சர் வாசிக்கவும் சுவாசிக்கவும் ஒரே பெயர் மரியாதைக்குரிய தளபதியின் பெயர்தான் என்பதை உறுதியை ஏற்றிருக்கிற இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அண்ணன் மாண்புமிகு மாண்புமிகு சட்டத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்களை எங்களுடைய கைத்தட்டுள்ள அறிஞரின் செம்பொழியினால் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் கருணை கடமே உதவும் கலைஞர் குழு வெளியிடும் செம்பொழி 8வது நிகழ்ச்சியாக 15 கருணை இல்லங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்குதல் விழாவினை நடத்த எனக்கு வாய்ப்பளித்த எங்களது சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு இந்து சமய இந்த நிகழ்ச்சிக்கு மறுமளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கனிம இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் கழக வர்த்தக செயலாளர் அவர்களையும் மாண்புமிகு விருதுநகர் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களையும் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமியல் அவர்களையும் வருக வரவேற்கின்றேன். எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் திரு டி கே மூர்த்தி, திரு டிஎஸ்பி ராஜகோபால், திரு எம்ஜிஆர் நாகராஜ், சகோதரர் சத்குணி அணி, எம்எம் மோகன், டாக்டர் பூர்ணிமா, ரமேஷ் என்கிற இலக்கு, சகோதரி டாக்டர் ஜி சாந்தகுமாரி, திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு ஆயிரம், திரு பாலமுருகன் மற்றும் கிழக்கு தெற்கு வடக்கு பகுதியில் வட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்களையும் நன்றியை ஆற்ற வருகின்ற திரு விஜயகுமார் அவர்களை வருக வரவேற்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளிப்பதற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை பல்வேறு வகைகளில் அனைத்து தரப்பினருக்கும் நன்மை வைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் அவர்கள் இங்கே 15 கருணை இல்லங்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் பல்வேறு அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றும் அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளுக்காக வருடம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்டம் முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பல்வேறு விதமான கருணை இல்லங்களுக்கு நேரிலேயே சென்று பார்த்தது, உண்மையிலேயே இந்த மாதிரி கருணை இல்லங்கள்ல இருக்கக்கூடாது என்று ஒரு வருத்தம் வந்தது. ஆனா அதே மீறி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்ல அதை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்களுக்கும் நிறைய இந்த மாதிரி நலத்திட்டங்கள் அவங்களும் கொஞ்சம் தெரிவித்து அவங்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நல்லவர்கள் நிறைய பேர் வரவங்க இதன் மூலம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டம் சுற்றுச்சூழல் அணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருணை இல்லங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் நம்முடைய 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி திருமதி நாகவல்லி பிரபாகர் அவர்களே, சென்னை கிழக்கு மாவட்டம் மட்டுமல்ல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழல்களுக்கும் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாலும் அதே போல நம்முடைய தலைவர் தளபதி அவர்களாலும்
செயல் வீரர் சேகர் பாபு என்று என்றைக்கும் அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு கே சேகர் பாபு அவர்களே, வர்த்தக அணிக்கு செயலாளராக இருந்தாலும் இலக்கிய அணிக்கு செயலாளராக இருக்க வேண்டியவர் என்பதை என்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கவிஞர் காசு முத்துமாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்பத்தூர் புதிய சகோதரர் பி கே மூர்த்தி அவர்களே, அங்குரிய பிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, எம்ஜிஆர் நாகராஜ் அவர்களே, எல்பி மோகன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, டாக்டர் பூர்ணிமா அவர்களே, ஆயிரம் அவர்களே, ரமேஷ் என்கிற நீலகண்டன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, டாக்டர் ஜி சாந்தகுமாரி அவர்களே, நடராஜன் அவர்களே, செல்வராஜன் அவர்களே, கதிரவன் அவர்களே, சங்கர் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, பி ஆர் இளங்கோ அவர்களே, அன்புக்குரிய திராவிட செல்வன் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சீனிவாசன் அவர்களே, எம் வி சேகர் அவர்களே, நெப்போலியன் அவர்களே, டீகா அவர்களே, லால் அவர்களே, சண்முகம் அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, கோகுலான் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, கண்ணபிரான் அவர்களே, கண்ணன் அவர்களே, ரவீந்திரன் அவர்களே, வீரா என்கிற வீரராகவன் அவர்களே, அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே, ரிகு அவர்களே, சகோதரி உமா அவர்களே, பொற்குடி அவர்களே, உஷா நாகராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மேயர் புரியாராஜன் அவர்களே, அன்புக்குரிய தொகுதி தேர்தல் பார்வையாளர் சன்பி முனியாண்டி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்புக்குரிய விஜய் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஜாவித் கான் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற அறந்தாங்கி நகர கழகத்துடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் முத்து அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, கழக நிர்வாகிகளே, கருணை உள்ளங்களுடைய கருணை நிறைந்த உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் கலைஞர் பிறந்த நாள் விழாவை ஆண்டுதோறும் நம்முடைய அன்பு சகோதரர் சேகர்பாபு அவர்கள் வெவ்வேறு கோணங்களிலே எப்போதுமே சிறப்பாக கொண்டாடுவார். அதிலே நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளால் பெரும்பாலும் இடம்பெறும். அதிலே இன்றைக்கு சிறப்பான நிகழ்ச்சியாக ஒரு மாதத்துக்கு தேவையான 15 கருணை இல்லங்களுக்கு அந்த மளிகை பொருட்களை எல்லாம் இன்றைக்கு அந்த கருணை இல்லங்களுக்கு வழங்குகிற நிகழ்ச்சியை இங்கே சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை. 2000க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு திருப்பணிகளில் செய்து ஒரு சாதனை படைத்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதிக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு அல்ல, ஆன்மீகத்தை என்றென்றுமே நேசிக்கின்றவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அரசு என்பதை தன்னுடைய துறையின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர். அவர் பழனியிலே முழு பக்தர்கள் மாநாட்டை நடத்தினார். அது ஆன்மீக மாநாடு, அதிலே அரசியல் கிடையாது. அதை பொறுத்தவரை முழுக்க வெளிபக்தர்கள் பங்கேற்றுக் கொண்ட மாநாடு. தமிழ்நாட்டிலே ராமநாதன் எதிர்பாராது என்பதை உணர்ந்த காரிகள் இன்றைக்கு அவர்களும் இன்றைக்கு முருக பஜனை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன். எனவே இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் கடவுளாக முருகனை தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ராமா என்றால் எழுபடாது என்பதற்காக இன்றைக்கு முருகா என்று இன்றைக்கு மாறுவேடம் போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாறுவேடத்தை என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது காதிகளுக்கு தெரியாது, மாறுவேடம் போடுகின்றவர்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே முருகனுடைய புகழை தமிழர்கள் பாட முடியும் தவிர காவிகள் பாட முடியாது என்பதை தமிழ்நாட்டு ஆன்மீக உணர்வாளர்கள் நிச்சயமாக உணர்த்துவார்கள். அவர்கள் முருகன் பெயராலே அரசியல் மாநாடு நடத்த முற்படுகிறார்கள். நாங்கள் முருகன் பெயராலே ஆன்மீக மாநாடு நடத்துகிறோம். இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல என்பதை நிரூபித்தோம். ஆனால் அவர்கள் ஆன்மீகத்திலே அரசியலை கொண்டு வந்து
அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப முடியுமா, தமிழ்நாட்டு மக்களை எந்த வகையிலே திசை திருப்ப முடியும் என்று ஒவ்வொரு கட்டமாக இன்றைக்கு காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்டத்திலும் இந்த நாளை காய் நகர்த்த முடியாது. காரணம், இங்கே கட்டத்தோடு கட்டமாக தமிழ்நாட்டை கட்டியாளுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த மாநில முதலமைச்சருக்கும் இல்லாத துணிச்சலை, தன்னிடத்திலே தைரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் அஞ்சாமல் தமிழ் மக்களை நான் காப்பாற்றுவேன், அதற்காக எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது மாநிலத்திற்கு எதிரான அரசு அல்ல. எங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற ஆட்சி, இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஆட்சி, இங்கே அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஆட்சி, இங்கே உயர்ந்தவனை தாழ்ந்தவனை இறக்குவதல்ல, இல்லாதவனை உயர்த்துவது, அதுதான் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சி. இது 10 பணக்காரர்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி அல்ல, பல கோடி ஏழைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஆட்சி. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும். எந்த வேடத்திலே மாறு வேடத்திலே வந்தாலும் அந்த மாற்று வேடதாரிகளுடைய முகத்தை கிழித்தெறிகின்ற ஆற்றல் தமிழ் மக்களுக்கு உண்டு, தமிழக அரசுக்கு உண்டு, தலைவர் தளபதிக்கு உண்டு. எனவே அவர் அந்த வீரத்தை தலைவர் கலைஞரிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறார். உழைப்பின் மூலமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றார். அவர் சொல்வதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திரையுலகிலே வல்லவர், எழுத்துலகிலே வல்லவர், அரசியல் உலகிலே வல்லவர், இப்படி பல வல்லமை படைத்த தலைவர் கலைஞருடைய புதல்வனான நான் ஒரே ஒன்றை நம்பித்தான் இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றேன். அது என்னிடத்தில் இருக்கின்ற உழைப்பு. அந்த உழைப்பை என்னை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த உழைப்பு அவருக்கு என்னைக்கு துணை இருக்கும், அந்த உழைப்பு அவருக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். எனவே உழைப்பை இன்றைக்கு யாருமே அலட்சியப்படுத்திவிட முடியாது. ஒரு உழைப்பாளியினுடைய வெற்றி தொடரும். அது 26 அல்ல, 31 அல்ல, 36 அல்ல என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தொடர் வெற்றி நாயகனாகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் இருப்பார்கள் என்பதை தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன்.